تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. கிரெடிட்னாலே வட்டி தானே. கையில பணம் இல்லாம நம்ம எந்த ஷாப்பிங் மாலுக்கு வேணாலும் போய் பொருளை வாங்கிக்கலாம், ஸ்வைப் பண்ணிட்டு வந்துடலாம். அவங்க கொடுக்கற அந்த தேதிக்குள்ள ஒரு மாசம்னா ஒரு மாசத்துக்குள்ள நம்ம பணத்தை கட்டிட்டோம்னா வட்டி வராது. ஆனால் நம்மை வட்டியில் சிக்க வைப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் கிரெடிட் கார்டு. இல்லைன்னா டெபிட் கார்டே போதுமே. வட்டியில சிக்க வைத்து அவன் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஒரு முறை தவிந்து கொண்டாலும் அடுத்த முறையில எப்படியாவது அந்த தேதி தாண்டி பணத்தை கொடுக்கிற போது வட்டி வரும். அந்த கிரெடிட் கார்டுக்கு கையெழுத்து போடும் போதே இந்த நிபந்தனை விதித்திருப்பார்கள். இந்த குறிப்பிட்ட தேதி தாண்டினால் நான் வட்டி கட்டுவேன் அப்படின்னு இருக்கும். அதுல நம்ம ஏற்றுக்கொண்டுதான் கையெழுத்து போடுறோம். அதனால கிரெடிட் கார்டு மிக நிர்பந்தமாக யாருக்கு தேவைப்படுதோ, வெளிநாட்டுல தொழில் செய்யறாங்க, அவங்களுக்கு கிரெடிட் கார்டு அவசியமா தேவைப்படுது, கிரெடிட் கார்டு இல்லாம தொழில் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நிர்பந்தம் யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு மட்டும் கிரெடிட் கார்டு பயன்படுத்த அனுமதி இருக்கிறது. அதுவும் வட்டி இல்லாத விதத்துல பயன்படுத்தணும். அந்த நிபந்தனையோட தான் வாங்கணும். நான் வட்டி வர்றதுக்கு முன்னாடி இந்த கிரேஸ் அக்கௌண்ட், அந்த கிரேஸ் பீரியட் முடியறதுக்குள்ளாக நான் என்னுடைய பணத்தை கட்டிடுவேன் அப்படிங்கிற அந்த நிபந்தனையோட தான் நம்ம வாங்கணும். சாதாரணவங்க கிரெடிட் கார்டை கொண்டுதான் தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லாதவர்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கையில பணம் இருந்தா பொருளை வாங்கிக்கலாம், பணம் இல்லையா கிடைக்கும் போது வாங்கிக்கலாம். இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொண்டு வாழ்ந்தால் எந்த ஹராமிலும் போய் விழ வேண்டிய அவசியம் இல்லை. கிரெடிட் கார்டு வாங்கி பொருளை வாங்கி சேர்த்து பணம் கட்ட முடியாம பல சிக்கல்கள், குடும்ப பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு இது காரணமாக இருக்கிறது. அதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு பணம் வாங்கிக்கிறது, மாசம் மாசம் அதுக்கு கட்டி அந்த கோல்டு வைக்கிறது. மாசம் மாசம் கட்டும்போது வட்டி வரத்தானே செய்யும். அதாவது அடமானம் வைக்கிறது. அவன்கிட்ட இருக்கிற அந்த தங்க நகைகளை பேங்கில் கொண்டு போய் அடமானம் வச்சு பணம் வாங்குறது, அதுவும் வட்டி வர்றதுனால கூடாது. அதுக்கு பதிலா அந்த நகையை வித்து அந்த பணத்தை வச்சு நம்ம அதனுடைய தேவையை ஈடு செய்ய முடியும்னு சொன்னா அது ரொம்ப சிறந்தது. எந்த விதத்திலும் வட்டி வராத விதத்துல நாம் நம்முடைய கொடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொள்ள வேண்டும்.